அதாவது நாம் நல்லா இருக்கணும்னா மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும். அப்போ தான் நாம் நல்லா இருக்க முடியும். நாம் மகிழ்ச்சியாக வாழணும், நாம் சந்தோஷமாக வாழணும்னா பிறருக்கு நம்ம அந்த மாதிரி பிறருக்கும் நம்ம உதவி செய்யணும். பிறரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யணும். நாம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யாது. அதனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிறருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகளை கூறி அதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பிறருக்கு நம்ம சொல்லணும். அது மாதிரி நீங்கள் உடலுறவில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் பிறருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். உடலுறவில் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உங்களை விட சின்னவங்களுக்கு அவங்களுக்கு வழி நடத்தணும். உடலுறவில் எப்படி சிறப்பாக செயல்படுவது அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். வெளிப்படையாக, எதையும் மறைக்காமல், அந்த மாதிரி வெளிப்படையாக ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கூட பகிர்ந்துக்கணும். அப்போ தான் நீங்கள் உடலுறவில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்போ தான் நீங்களும் உடலுறவில் சிறப்பாக பிறருக்கு உதவி செய்யாமல் உடலுறவில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாது. பிறருக்கு உதவி செய்யணும். எப்படி வழிகாட்டுதல்கள் பேசணும், அதுதான் உதவி. பேசுதல் என்றால் உதவி என்று பொருள், பிறருக்கு உதவி செய்வது என்று பொருள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடலுறவில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் பிறரும் உடலுறவில் சிறப்பாக ஈடுபடுவதற்கு உங்களாலான உதவிகளை செய்யணும். அந்த உணவை சாப்பிடு, அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த உணவை சாப்பிட்ணும், இந்த உணவை சாப்பிடாத, இந்த உணவு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் உடலுறவில் சிறப்பாக ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு உங்கள் அனுபவங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும். சின்னவங்களுக்கு பெரியவங்க, அது மாதிரி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு இந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அப்போ உடலுறவில் சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டுமென்றால், நான் செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் பிறருக்கும் நீ அதற்கான உதவி செய்யணும். பிறருக்கும் உடலுறவில் எப்படி சிறப்பாக செயல்படுவது அந்த நல்ல எண்ணம் இருக்கணும். நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிற மனப்பான்மை இருக்குதுன்னு வச்சதுனாலே உங்களுக்கு தொடர்ந்து உங்களால் உடலுறவில் சிறப்பாக ஈடுபட முடியாது. பிறர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் உதவி செஞ்சால் தான் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆயுள் காலம் அதிகம். நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும், மற்றவங்க மகிழ்ச்சியாக வாழாமல் போகும்போது அதை பார்த்து ரசிக்கிற ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆயுள் காலம் ரொம்ப குறைவு தான். அதனால் நீங்கள் ரொம்ப நாளைக்கு மகிழ்ச்சியாக வாழணும், வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நீங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பிறருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி செய்யணும். பேசுவதன் மூலமாக, பாலியல் உறவு குறித்து வெளிப்படையாக பேசுகிறது, உடலுறவில் எப்படி சிறப்பாக செயல்படுவது என்பது குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதை மறைச்சிக்கிட்டு அதை பேசுகிறதுக்கு நீங்கள் கூச்சப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. மகிழ்ச்சியாக எப்படியெல்லாம் வாழ்வது, எந்தெந்த வெவ்வேறு கோணங்கள், எப்படி அன்பு செலுத்துவது, மனைவியிடம் எப்படி அன்பாக பேசுவது, கணவனிடம் எப்படி அவனை சமாதானப்படுத்துவது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை வெளிப்படுத்துகிற மாதிரி உங்கள் பேச்சு இருக்கணும். அப்போ தான் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ரொம்ப நாளைக்கு. பிறரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உதவி உங்களுக்கு மற்றவங்ககிட்டேருந்தும் தேவைப்படும். உங்களை விட பெரியவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறருடைய உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை. அதனால் பிறருக்கு நீங்கள் உதவி செய்து பிறரிடமிருந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உதவியை பெற்று அதன் மூலமாக மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். பிறருக்கு உதவி செய்யாமல் பிறர் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை.